சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் பேசுகிற போது ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இன்றைய அரசியல் சூழல் என்பது அதிமுகவை நோக்கி வருகிறது. ம். உங்களுக்கு நல்ல செய்தி, இனிப்பான செய்தி வரும்னாரு. ஆமா. அதிமுகவை ஆட்சி கட்டிலையும் அமர்த்தலை, எதிர்க்கட்சி வரிசையிலையும் கொண்டு போல 3வது இடத்துல இருந்துட்டு அரசியல் சூழல் நம்மை நோக்கி வருகிறது, இனிப்பான செய்தின்னா என்ன செய்தி அப்படிங்கிற மாதிரி அப்ப அவங்களுக்குள்ளேயே உண்மையாவே திமுகக்கும் 100% அதிமுக உண்மை, பேச்சுவார்த்தை. 100% உண்மை. அது அவர் தான் தொடக்க புள்ளியாக வைக்கிறார். எம்எல்ஏக்கள்கிட்டே நான் பல பேர்கிட்ட பேசினேன். ம். அப்போது இந்த இந்த உணர்வு எண்ணம் எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு வந்ததுன்னு அவங்களாம் ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க. திரு சிவி சோமன் சொன்ன மாதிரி அப்படி ஒரு நிலைப்பாடு கிட்டத்தட்ட 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி தொடங்குற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அது ஒரு தீய சக்தி, அரசியலேருந்து அப்புறப்படுத்த வேண்டியது, ஆட்சி அதிகாரத்திலேருந்து அப்புறப்படுத்த வேண்டிய சக்தி அப்படின்னு தான் பிரச்சாரம் பண்ணி தொடர்ந்து ஒரு தொடர் வெற்றியை பெற்றார். அதை தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஒரு 30-32 ஆண்டுகளாக இந்த கட்சியை வலுவான சக்தியாக கட்டமைத்து வெற்றி பாதையில் அழைச்சி போனார்னு நம்ம பார்த்தோம். அந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்னா யாராலும் கனவிலுமே அதிமுகவில் நினைத்து பார்க்க முடியாதது.